ஜிஆர்டி நகைக்கடை. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அந்த ஒரு கடையில வந்து ஒரு எனக்கு ஒரு விஷயமா நான் வந்து ஃபோன் பண்ணியிருந்தேன். எடுத்த முதல் வாய்ஸே பார்த்தோன்னா நமஸ்காரம் ஜிஆர்டின்னாங்க. நமஸ்காரம் ஜிஆர்டி. ஐயோ அழகா, இது என்னடா மொழி? நமஸ்காரம் ஜிஆர்டி. போன் ஆன்சர் பண்ணீங்கன்னா நமஸ்காரம் சொல்றீங்க, அது என்ன மொழி? அது தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. நமஸ்காரம் என்ன சார் வந்து அர்த்தம்? வணக்கம் சொல்றதுதான் சார். எனக்கும் தமிழ் தெரியும், உங்களுக்கும் தமிழ் தெரியும். தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசுறத ஏங்க கேவலமா நினைக்கிறீங்க? வணக்கம்ன்றது எவ்வளவு தமிழ் வார்த்தை, அழகான வார்த்தை. தமிழ்ல பேசலாமா சார்? Tamil, it's a funny language. தமிழ் ஃபன்னி லாங்குவேஜ்ங்களா? போங்க பண்ணி. நீங்க தமிழ் தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். அப்புறம் ஏன்டா? ஏன் போடா போய் தோய்ங்களேண்டா. இங்க தியேட்டர்ல அதுதான் யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஜிஆர்டி எங்க சார் இருக்குது? தமிழ்ல இருந்தானே இருக்கு. ஆமாங்க சார். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடியும் சார். அதெல்லாம் ரொம்ப தப்பான இருக்கு. நீங்க கடை தமிழ்நாட்டுல நீங்க வச்சு நீங்க ரன் பண்றீங்க, தமிழ் மக்கள் தான் வாங்குறாங்க. தயவுசெய்து உங்க மேல பேசுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு எங்களோட சென்டிமெண்ட் நீங்க வந்து இது பண்ணுங்க சார். நீங்க எங்களை நீங்க வந்து அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் சார். இவனை என்ன பண்ண சார்? நான் ஒவ்வொரு மாதிரி கால் பேசணும் நீங்க அப்படி பேசுறீங்க. நான் நிறைய பேர் சொல்லிட்டேன், இந்த மாதிரி சொல்லாதீங்க சொல்றேன். நீங்க நமஸ்காரம் தான் சொல்றீங்க. நீங்க இது நீங்க அது மாத்தாம நான் அடுத்த கட்டமா எதனா விஷயம் வந்து இது பண்ணுவோம் சார். இதற்கு இது பதில் இல்லையே. தமிழ்நாடுன்ற நம்மளோட உணர்வு, மொழி எல்லாமே இருக்கு. அதுல வந்து இங்க வந்து நீங்க கடை வச்சுட்டு இங்க சம்பாதிச்சுட்டு வந்து நீங்க வணக்கம் சொல்ல மாட்டீங்கன்னா அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஏன் சார் இந்த மாதிரி பேசுறீங்க, ஏன் நீங்க வணக்கம் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கும்போது எங்களுக்கு வந்து மேலிடத்துல இப்படி தான் சொல்றாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த மேலிடத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆள் யார்? அதுதான் ஜிஆர்டி நகைக்கடையுடைய ஓனர். சோ அந்த ஜிஆர்டி நகைக்கடை ஓனருடைய நோக்கம் என்ன? எல்லாரும் துண்டு தொட்டு சொல்ற 99 நீ தமிழ்நாட்டுல நகைக்கடை வச்சிருக்க, தமிழ்நாட்டுல வந்து ஷோரூம் வச்சிருக்க, தமிழ்நாட்டு மக்கள் வாங்குறாங்க. ஆனா நமஸ்காரம்னு ஒண்ணு சொல்லி தமிழை நீங்க வந்து அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். செருப்பு பிஞ்சிரும். சோ ஜிஆர்டி ஓனர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இன்னும் பல கார்பரேட் கம்பெனிகள் போன் எடுத்தோடனே முதல் வார்த்தையா அவங்க பேசக்கூடிய வார்த்தை நமஸ்காரம் அப்போலோ. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இங்கு தமிழ்நாட்டில் இயங்கும் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள், மோஸ்ட் ஆஃப் கம்பெனிகள் பார்த்தோன்னா இதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நமஸ்காரம் நமஸ்தே. இப்போ என்னங்கறதுக்கு அப்ப இவங்களுக்கு தமிழ் மீது வெறுப்பம், வணக்கம் சொல்லக்கூடாது, அது திட்டமிட்டு வணக்கம் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் எதன் மூலம் வந்தது, எதனால வந்தது? தமிழ்நாட்டுல பார்த்தோன்னா சங்கிகள், பிஜேபி, இந்த RS கும்பல்கள் எல்லாம் பார்த்தோன்னா வணக்கம் சொல்றது வந்து யோசிப்பானா. 52 ஆண்டு காலம் தேசிய கொடியை தொடாத பரதேசிகள் தான் பிஜேபி காரர்கள். அதனாலதான் சங்கிகள் வந்து கோவிலுக்குள்ள வந்து தமிழ்ல வந்து அர்ச்சனை பண்ணக்கூடாது, தமிழ்ல அர்ச்சனை பண்ணா சாமி கோச்சுக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஆகம விதிக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி. அத நான் சொல்லலப்பா, ஆண்டவன் சொன்னது. எப்போ? அது அப்போ ஆதியில ஓடா கபோதின்னு சொல்ல வந்தப்பா. தமிழை வந்து ஒரு இழிவாக பார்க்கும் சிந்தனையால் தான் சங்கிகள் வந்து திட்டமிட்டு இன்னி வரைக்கும் கோவில்ல வந்து பார்த்தோன்னா தமிழ்ல அர்ச்சனை பாடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தானுது, வந்து விரட்டி வெளுக்கத்தானுது. அடுத்த முறை இதே மாதிரி நீங்க தொடர்ந்தால் கண்டிப்பா நான் அடுத்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமா தான் பேசினேன். நீதான் தம்பி புரட்சி தமிழன். ஒவ்வொரு தமிழனுடைய ரத்தத்திலையும் தமிழ் ரத்தம் தான் ஓடணும், தமிழ் காத்தத்தான் சுவாசிக்கணும், தூய தமிழ்ல தான் பேசணும். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் அந்த ஜிஆர்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, அந்த மேனேஜர் அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுறேன். ஜிஆர்டி மட்டும் இல்ல, நீங்க இனி வரும் எந்த ஒரு கார்பரேட்டுக்கோ எந்த ஒரு ஷோரூமுக்கோ ஃபோன் பண்ணி பேசுறீங்கன்னா அங்க வணக்கம் என்ற ஒரு வார்த்தை இல்லாம நமஸ்காரம் நமஸ்தேன்னு சொன்னா அவங்கள செருப்பால் அடிங்க. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. இது போன்ற கம்ப்ளைண்ட்கள், இது போன்ற விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, செவி வழி கேட்டீங்கன்னா தயவு செய்து தமிழக முதல்வர், தமிழக அரசு இதை பார்த்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டான். ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பார்த்தோன்னா மத்திய அரசு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இந்திய எப்படின்னா எடுத்துட்டு வர்றதுக்காக இந்த இந்தி திணிப்பை பார்த்தோன்னா பல வழிகள்ல பல வேஷங்கள்ல வந்து பார்த்தோன்னா இந்தி திணிப்பை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மத்திய அரசு. நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், பார்த்த உடனே பாடி சொல்றா நான் கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டை ஒன்ன ஃபாலோ பண்ணுது என் வெண்டை. அதன் காரணமாக இப்போ வந்து மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி மும்மொழி வந்து நீங்க 3ஆம் மொழி எதனா ஒரு மொழி வந்து லேர்ன் பண்ணீங்க, நீங்க வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்மதளமா லாஜிக். அதுக்கு நீ இந்திய பற்றுன்னு சொல்லி டேரக்டா சொல்லிட்டு போகலாம். அது நான் மும்மொழின்னு சொல்லி எதனா ஒரு மொழி யாரு கேட்டா அந்த மொழி இப்ப காரணம் கேட்காத அரசியல் அவ்வளவுதான். அவங்களுக்கு அவங்களுடைய நோக்கம் வந்து இங்கிலீஷை எலிமினேட் பண்ணணும், அந்த இடத்துக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிடிச்சாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.